A principal becomes 17,000 at a rate of 12% in 3 years. Find the principal. So principal becomes amount எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா rupees 17,000 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க 12%. 12% நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஓகே பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலால போடலாமா? நமக்கு என்ன தெரியும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு தானே, ஐ இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது PNR டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்க P, இங்கேயும் P இருக்கு. அப்போ P காமனா நம்ம வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கும் 1. ஸோ 1 into P is P பிளஸ் இங்கேயும் P காமனா வெளியே போயிடுது. மீதி என்ன இருக்கு, N இருக்கு, R இருக்கு பை 100. கிளியர்? இப்போ 1 into P is P, P into NR is PNR by 100 வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 17,000 கொடுத்துருக்காங்க. which is equal to P into இங்க என்ன கொடுத்துருக்காங்க 1 plus N என்ன கொடுத்துருக்காங்க 3 multiplied by R என்ன கொடுத்துருக்காங்க 12%. இங்க divided by 100. ஓகேவா? சோ இது நம்ம எப்படி போடுறோம்னா எல்சிஎம் எடுத்து போடணும். அதுக்கு முன்னாடி இங்க நம்ம கேன்சல் பண்ணினோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். சோ இது மட்டும் நான் எப்படி கேன்சல் பண்றதுன்னு சொல்றேன். 3 into 12 by 100 கொடுத்துருக்காங்களா? பாருங்க இதை நான் என்ன பண்றேன் 2 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும் 6 2s are 12. இது 5 2s are 10 அப்புறம் 0. திரும்பவும் 2 ஆல கேன்சல் பண்றேன் 3 3s are 9. இது என்ன வரும் 25 வரும். இப்போ 3 into 3 is 9. என்ன எழுதலாம் P into 1 plus இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் 3 into 3 is 9 by 100க்கு இங்க என்ன வந்திருக்கு 25. இப்போ நமக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ P இங்கே இருக்கு, நம்ம எல்சிஎம் காமனா என்ன எடுத்துக்கிறோம் 25 தான் எல்சிஎம். அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 25 plus 9. ஓகேவா? சோ உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறது எப்படின்னு எடுக்கணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். 1 plus 9 by 25 டினாமினேட்டரை ஈக்குவேட் பண்ணணும். ஆமா தானே? அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் 1 into 25, இங்கேயும் 1 into 25 plus 9 by 25. இங்க 1 into 25 என்ன வரும் 25 plus 25 by 25 plus 9 by 25. இப்போ காமன் டினாமினேட்டர் இருக்கும்போது 25 காமனா எடுத்துக்கிறோம். 25 plus 9 is 34. சோ அததான் நான் இங்க 25 plus 9 போட்டிருக்கேன். இது நீங்க இது 6th ஸ்டாண்டர்ட்ல அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. இப்போ நம்ம போடும்போது அப்படியே பார்த்த உடனே எல்சிஎம் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ P is equal to 25 plus 9 is 34 divided by 25. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 17,000. இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது இந்த பக்கம் போனா என்ன ஆகும் நியூமரேட்டருக்கு போகும். 17,000 multiplied by 25. அப்புறம் இங்க 34 என்ன ஆகும் இங்க நியூமரேட்டர்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் டினாமினேட்டர் which is equal to P. ஓகே, சோ இப்போ நம்ம 17ம் 34ம் எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா 117 is 17, 217s are how much 117 is 17, 217s are 34. so இங்க போடுறேன் P is equal to 1000. இங்க என்ன வருது 1000 multiplied by 25, கீழே என்ன இருக்கு divided by 2 இருக்கு. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் கேன்சல் பண்ணலாமா? 1 2 is 2, 5 2s are 10, 0 0. அப்போ P is equal to 25 into 5 என்னது 25 into 5, 5 5s are 25, remainder 2, 5 2s are 10. so 1 2 5 அப்புறம் ரெண்டு zeros இருக்கு 0 0. so what is the principal amount அப்படின்னு பார்த்தோம்னா rupees 12,500 is the principal amount. Principal amount 12,500 rupees இருந்து நமக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 12% ரேட்ல நமக்கு எவ்வளவு ஆயிருக்கு 17,000 ஆயிருக்கு. கிளியரா? இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்
ஸோ அமௌண்ட் வந்து 17,000. பிரின்சிபல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 12,500. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 17,000 மைனஸ் 12,500. ஸோ 005. இங்க என்ன வரும்? 6 minus 2 is 4. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு? 4,500. ஓகே, நமக்கு இது 12,500 வரைக்கும் போட்டா போதும்.